என்னது, பிரியா அனுப்பிச்ச லொக்கேஷன் இதுதான், ஆனால் யாரையுமே காணுமே இங்க. இந்த வீடு தான் காட்டுது மேப்ல. பேசாம உள்ள போய் பார்க்கலாமா? ஏய் தம்பி, யாருப்பா நீ வீட்டு முன்னாடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? ஏய் தம்பி. ஹலோ அங்கிள், இது பிரியா வீடு தானே அங்கிள்? ஆமா, பிரியா வீடுதான். என் பொண்ணுதான் பிரியா. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்ப்பா? ஹலோ அங்கிள், நான் பிரியாவோட ஃப்ரெண்டு. நீங்க அங்கிள்? இருக்கட்டும் தம்பி, நான் பிரியாளோட அப்பா தான். என்ன விஷயமா வந்திருக்கிற? என்னன்னு விஷயத்த சொல்லு. ஓ அங்கிள், நீங்கள் தான் பிரியாவோட அப்பாவா அங்கிள்? அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அங்கிள். வீட்டுக்குள்ளே போய் பேசலாமா அங்கிள்? என்ன தம்பி, என்ன விஷயம்? அதை முதல்ல சொல்லு. எதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே எல்லாம் போகணுங்கிற? அங்கிள், அது வந்து பிரியா உங்ககிட்ட சொன்னாப்படியான்னு தெரியல அங்கிள். நானும் பிரியாவும் லவ் பண்ணுறேன் அங்கிள். அந்த விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அங்கிள். என்ன தம்பி, நீயும் என்ற உள்ளேயும் லவ் பண்றன்னு இப்படி ஓப்பனா என்கிட்டவே சொல்ற நீயே? இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் எங்கிருந்துதே இந்த தைரியம் வருதுன்னே தெரியல. முதல்லயே பிரியா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுனால இப்போ கோவப்படாம நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நட உள்ள போய் பேசலாம். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நீங்கள் ரொம்ப பொறுமையாக பேசுகிறீங்க அங்கிள். சரி சரி, எல்லாம் இருக்கட்டு. முதல்ல உள்ள நட, உள்ள போய் பேசல எதுவா இருந்தாலுமே. வா தம்பி வா, வந்து உட்காரு வா. அதே இத்தனை தூரம் வந்தாச்சல்ல, உன்னை என்ன வந்து உட்காரு வா. தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். வீட்டில் பிரியா இல்லையா அங்கிள்? ஆ, இருக்கிற இரு இரு கூப்பிடுற. பிரியா, பிரியா, செல்வி, செல்வி, இங்க வாங்க ரெண்டு பேருமே. ஐ தருண், சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களா? சூப்பர் சூப்பர். அடேய் ஒற்றை குச்சி, நீ எங்கடா இங்க வந்த? அடேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் ரூட்குள்ளேயே வந்து கொண்டிருப்பேன். எந்திரட மேல. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க ஆண்டி? கோவப்படாதீங்க ஆண்டி. செல்வி, நீ கோவப்படாத, பொறுமையா இரு. நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, முதல்ல உட்காரு வா நீயே. என்னத்தை வந்து உட்கார்றது? இந்த ஒற்றை குச்சி முதல்ல வெளியில போக சொல்லுங்க. இவனை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் தருண் சொல்றத கேளுங்கம்மா ப்ளீஸ்மா. ஏய், நீ வாயை மூடிட்டு இருந்துரு. நீ ஏதாவது பேசின எலும்பு உடச்சி போடுவேன், ஜாக்கிரதை. எல்லாம் உன்ற நேலத இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்குற. நீ எவனைவோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு பேசாமல் நான் இருக்கணுமா? வாய் மூடிட்டு அந்த பக்கம் போய் நில்லுடி. செல்வி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு செல்வி. என்னதான் நடக்குதுன்னு பேசலாம், பேசி தெரிஞ்சுக்கலாம். நீ பொறுமையா இரு, நான் பேசுறேன். தம்பி நீ வாப்பா, நீ வந்து உட்காரு வா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அதெல்லாம் இருக்கட்டு, முதல்ல நேரா விஷயத்துக்கு வா. நீ எந்த ஊரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க? உங்க கூட பிறந்தவை எத்தனை பேரு? உன்னை பத்தின முழு விவரத்தையும் முதல்ல சொல்லு. அங்கிள், என் பேர் தருண் அங்கிள். என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அங்கிள், நான் மட்டும்தான் அங்கிள். அம்மா அப்பா இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான் அங்கிள். நான் லவ் பண்ணுறது வந்து எங்கள் வீட்டில் தெரிஞ்சிருச்சு அங்கிள். ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அம்மாவும் அப்பாவும் எனக்கு வேறு இடத்துல பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அங்கிள். அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து பேச வேண்டியதாயிருச்சு அங்கிள். இந்த ஒழுக்கத்தில் தெரிஞ்சா அப்புறம் எந்த பெத்தவைக்குதே ஒத்துக்குவாங்க? பரவாயில்ல, உங்கள் அம்மா அப்பாலாவது ஒழுக்கமாக இருக்கிறாங்களே. செல்வி, நான் பேசிட்டு இருக்கிறேன்னല്ലോ, நீ குறுக்க பேசாத. பேசாம இரு கொஞ்ச நேரம். இங்க பாரு தம்பி, உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலின்னு சொல்ற. நீ ரொம்ப வசதியான குடும்பம்னு வேற சொல்ற. எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா வசதி எல்லாம் கிடையாது. எனக்கு ஒரே உள்ளத இந்த வீடு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பெருசா வசதி, எந்த சொத்து சுகம் எதுவும் கிடையாது. உங்க அம்மா அப்பாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ற. இதெல்லாம் எப்படி சரி வரு? உங்க அம்மா அப்பா வந்து பேசினாத்த இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்குவேன். முதல்ல அவங்க விருப்பத்தை நீ தெரிஞ்சுக்கோ. அவ என்ன சொல்றாங்கன்னு முதல்ல அவ முடிவை கேளு. பெத்தவைகளோட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணுனா அது சரி வராது தம்பி. இல்லை அங்கிள், நானும் எங்கள் வீட்டில் எவ்வளவோ பேசி புரிய வச்சு பார்த்துட்டேன் அங்கிள். ஆனால் அவங்க வந்து ரொம்ப சொத்து எதிர்பார்க்குறாங்க அங்கிள். அது எனக்கு சரி வராது. எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தானே அங்கிள் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். சும்மா வசதி வாய்ப்புக்காக கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அங்கிள். நான் அதுக்கு தயாராகவும் இல்லை. அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா பெத்தவையில் எதிர்த்து கல்யாணம் பண்ணி நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க? அதை சொல்லுங்க முதல்ல.
இல்லை அங்கிள், அதுக்காக என்னால் மனசுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட லைஃப்பையும் நான் கெடுக்க விரும்பல அங்கிள். எனக்கு பிரியா தான் அங்கிள் வேணும். எனக்கு பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு அவளை தான் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். அதனால என்ன ஆனாலும் நான் பிரியாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரே முடிவாக இருக்கிறேன் அங்கிள். அது சரி தம்பி, நீ வாட்டுக்கு என்ற உள்ளே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். உங்க வீட்டில் உன்னை சேர்த்திக்க மாட்டாங்க. அப்புறம் நீ தனியாக என்ன பண்ண போற? அங்கிள், நானும் பிரியாவும் ஒரே கிளாஸ் தான் அங்கிள். பிரியாவோட ஏஜ் தான் எனக்கும் ஆகுது. அதனால நான் உங்களுக்கே தெரியும் இந்த ஏஜில் என்ன பண்ண முடியும் அங்கிள். நான் இப்போ தான் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படியும் இன்னொரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அங்கிள். அது சரி தம்பி, அது வரைக்கும் நீ எப்படி ஃபேமிலி பார்த்துக்குவே? நான் எதை நம்பி என்ற பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நீ வாங்குற சம்பளத்துக்கு ஒரு வீடு பார்த்து என்ன பண்ணுவ? நீ எப்படி குடும்பம் நடத்துவ? அங்கிள், நான் கண்டிப்பாக அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவேன் அங்கிள். நான் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் தான் அங்கிள் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 3 month ஆயிடுச்சுக்கா. ஜாபும் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அங்கிள். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை அங்கிள். நீங்கள் என்னை நம்பி உங்கள் பொண்ணை கொடுத்தா மட்டும் எனக்கு போதும் அங்கிள். நியாயமெல்லாம் நல்லா வக்கனையாத்தான் பேசுகிறேன். இதை எப்படி நாங்கள் நம்புறது? ஆன்ட்டி, நீங்கள் வேணா நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கே வந்து பாருங்கள் ஆன்ட்டி. நான் வேணா உங்களை அங்கேயே கூட்டிகிட்டு போகிறேன் ஆன்ட்டி. அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரி தம்பி, நீ இவ்வளோ தூரம் சொல்ற, உன்ற நல்ல மனசை பார்த்தாலே புரியுது. இருந்தாலும் பெத்தவை சம்மதம் வேணுமல்ல தம்பி. நாங்கள் வேணா வந்து உங்கள் வீட்டில் பேசட்டுமா? இல்லை அங்கிள், அவங்க இப்போதைக்கு நான் சொல்கிற எதையுமே கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை அங்கிள். நான் கன்ஃபார்ம் பிரியாவை மேரேஜ் பண்ணிட்டு தான் அங்கே போய் நிற்கணுன்ட்டு இருக்கேன் அங்கிள். ஏன்னா அவங்க எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அங்கிள். கிட்டத்தட்ட எங்களுக்கு மேரேஜ் டேட் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. அதனால தான் அங்கிள் நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். இல்லாட்டி நான் இன்னொரு 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் மேரேஜ் பண்ணுற ஐடியாவே எனக்கு இருந்தது அங்கிள். ஆனால் இப்போ எனக்கு வேறு வழி இல்லாதனால தான் நான் இப்போவே உங்ககிட்ட வந்து பேச வேண்டியதாயிருச்சு அங்கிள். சரி தம்பி, நல்ல பொறுப்பாக தான் இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உங்கள் அம்மனிக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தை பற்றியும் நான் தெரிஞ்சுட்டு அப்புறம் சொல்கிறேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, நானும் தருணும் ஒரே ஆஃபீஸில் தாங்கப்பா ஜாயின் பண்ணியிருக்கோம். என்னை விட தருண் நல்ல பொசிஷனில் இருக்காங்கப்பா. ப்ளீஸுங்கப்பா, அவர் ரொம்ப நல்ல கேரக்டர், எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்கப்பா. அவங்க வீட்லேயும் சப்போர்ட் பண்ணலைங்கப்பா. நீங்களாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா, ப்ளீஸுங்கப்பா. என்ன செல்வி, எனக்கும் இந்த தம்பி பார்த்தா ரொம்ப நல்ல கேரக்டராக தான் தெரியுது. என்ன பண்ணலாம்? பேசாமல் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிடலாமா? அப்புறம் நீ என்ன பண்ணுறது? நான் நினச்ச வாழ்க்கைதே என்ற உள்ளைக்கு அமையல. என்ற உள்ள நினச்ச வாழ்க்கையாவது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக நடந்தா சரி. என்ன செல்வி சொல்கிற? அப்போ உனக்கு இந்த தம்பியை நம்ம மருமகனாக ஏற்றுக்கிறதுக்கு சம்மதமா? எனக்கு பிடிச்சோ பிடிக்காமையோ என்ற உள்ள சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும். அம்மா அழுகாத பிரியா, அழுகாத. பெத்த மனம் பெத்து பிள்ளை மனங்கள்லன்னு சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க? எப்படியோ நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போகுது. அழுகாத. ஆன்ட்டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. இருக்கட்டு 2 பேரும் எப்பவும் இதே போல் சந்தோஷமாக சண்டை கிண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்கணும். கண்டிப்பாக ஆன்ட்டி, என்னை நம்புங்க ஆன்ட்டி. நான் பிரியாவை நல்லபடியாக பார்த்துக்குவேன் ஆன்ட்டி. உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாங்க ஆன்ட்டி. சரி அதெல்லாம் இருக்கட்டு. உங்கள் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நான் நாங்கள் போக மாட்டேன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் அவைகிட்ட பேசி எல்லாம் சந்தோஷமாக அந்த கல்யாணத்துக்கு நடத்துகிற வழி பாருங்க. ஆமாம் தம்பி, நீங்கள் இன்னொருக்கா உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் பேசி பாருங்க. அப்புறம் மற்றதெல்லாம் மறுபடி பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன? சரிங்க அங்கிள், நீங்கள் சொன்னதுக்கு வேண்டி வேணா நான் இன்னொரு டைம் பேசி பார்க்குறேங்க அங்கிள். ஆனால் அவங்க ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி அவங்க ஒத்துக்கல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களே முன்னாடி நின்று எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைங்க அங்கிள். இந்த ஒற்றைக்குச்சி நிமிந்து பார்த்து நம்மளுக்கு உடனேயெல்லாம் வலிக்குது. இவன் என்ன மனுஷனா இல்லை வேற என்ன இப்படி வளர்ந்துருக்கிறானப்பா? ரொம்ப நன்றி அங்கிள். அப்போ நான் வரேங்க அங்கிள். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. ஏன் செல்வி, இந்த தம்பி பார்த்தா ரொம்ப நல்ல தம்பி மாதிரி தான் தெரியுது. நம்மளே தேடி பிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு வரனை பிடிச்சிருக்க முடியாது. உன்ற அண்ணன் பையனை விட இந்த தம்பி எத்தனையோ வரவால்லவோ. ஆமாம், உனியெல்லாம் அப்படித்தான் தெரியும். இவங்கிட்ட 2 வளமை பேசுறக்குள்ளையும் நிமிந்து பார்த்து என்ற உடனேயே வலிக்குது. சரித்த என்ற பிள்ளையும் வளர்த்திதானோ, அதெல்லாம் பொருத்தம் நல்லாத்தே இருக்குது. அப்போ உனக்கும் பையனை பிடிச்சி போச்சா தெரியுது. பிடிச்சோ பிடிக்காமையோ உனி என்ன பண்ணுறது?
சரி சரி அதெல்லாம் நல்ல பொருத்தமாத்தான் இருக்குது பிள்ளைக்கும் பையனுக்குமே ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் நீ நடம். என்ன பிரியா, ஹாப்பியா? ப்ராப்ளம் சால்வ்டு. ஆமா தருண், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி பிரியா, நான் வேணா உங்கள் அப்பா சொன்ன மாதிரி இன்னொரு டைம் எங்கள் வீட்டில் பேசி பார்க்குறேன். அவங்க ஒத்துக்கல அப்படின்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ம் ஓகே தருண், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்படி எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா? ம் ஆமாம் பிரியா, எனக்கும் உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தையுமே பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ம் ஓகே தருண், ரொம்ப தேங்க்ஸ் தருண். நீங்கள் பொறுமையாக எங்கள் வீட்டில் வந்து பேசுனீங்க. நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறீங்க தருண். நானே உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே. ம் அதெல்லாம் அப்படிதாங்க மேடம், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசினாதான் நம்ம காரியம் நடக்கும். சரி ஓகே, பாய், நான் வரேன். ம் ஓகே தருண், பாய். பாய்டா செல்லம், டேக் கேர். பாய் தருண்.